பனித்துளிகள் மார்ச் 2, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு மறதி ஒரு கொடிய நோய். தியான வசனம் சங்கீதம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். தேவனோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு வியாபாரி தன் வியாபாரம் செழித்தவுடன் தேவனை விட்டு விலகி வெகு தூரமாய் சென்று விட்டார். சபையின் மூப்பர்கள் மீண்டும் தேவனண்டையிலே வரும்படி புத்தி சொன்னார்கள். ஆனால் அவரோ தன் வியாபாரத்தில் மும்முரமாக இருந்து விட்டார்கள். தேவனை முற்றிலும் மறந்துவிட்டார். ஒரு நாள் அந்த வியாபாரியின் 3 பிள்ளைகளில் 3வது மகனை ஒரு விஷப்பாம்பு கடித்து மரண தருவாயில் இருந்தான். மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இச்சூழ்நிலையில் அந்த வியாபாரி சபை மூப்பர்களை அழைத்து ஜெபிக்க சொன்னார். ஜெபித்தவர்கள் மிக ஞானமுள்ளவர்கள். அவர் ஜெபிக்க தொடங்கி, தேவரீர், நீர் இந்த பிள்ளையை கடிக்கும்படி ஒரு பாம்பை அனுப்பியதற்காக நன்றி. நாங்கள் கடந்த 6 வருடங்களாக இந்த குடும்பம் உம்மை தேடும்படி எடுத்துக்கொண்ட எந்த முயற்சியும் பயனளிக்கவில்லை. ஆனால் எங்களால் முடியாததை இந்த பாம்பு ஒரு நொடி பொழுதில் முடித்துவிட்டதே. இப்போதும் இவர்கள் தங்கள் பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். இயேசுவின் நாமத்தினாலே தயை கூர்ந்து இந்த பிள்ளையை சுகமாக்கும். இவர்கள் தொடர்ந்து உம்மை நினைவு கூறவும் எந்த ஒரு பாம்பும் இனி வராமல் இருக்கவும் அருள் செய்யும் என்று ஜெபித்து முடித்தார் அந்த மூப்பர். சற்று நேரத்திற்குள் பிள்ளையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு தேவன் அற்புத சுகத்தை கொடுத்தார். தேவனை மறப்பதுதான் இந்த உலகில் மனிதன் செய்யும் மோசமான தவறு. தேவனின் மகத்தான செயல்களை எகிப்திலிருந்து வெளியேறிய ஆதி இஸ்ரவேலர்கள் பல முறை தேவனை மறந்து போனார்கள். தேவன் கடலை பிளந்து வெட்டாந்தரை வழியாக வழிநடத்தினார். அவர்கள் அதை மிக விரைவில் மறந்து போனார்கள். கற்பாறையிலிருந்து குடிநீரை பொங்கி வழியச் செய்தார். அது அவர்களுக்கு நினைவில் இல்லை. பகலில் மேகத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். அவர்கள் தேவனின் கிரியையை மறந்து போனார்கள். வானத்திலிருந்து மன்னா மழை பெய்தது. அதை அவர்கள் மறந்து முணுமுணுத்தார்கள். தேவன் அவர்களுடைய எதிரிகளை தோற்கடித்தார். அவர் செய்த எல்லா அற்புத வழிநடத்தல்களையும் மறந்து போனார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாமும் கூட அநேக வேளைகளில் தேவனின் அற்புத வழிநடத்தல்களை மறந்து விடுகிறோம். உன் பலனாகிய கண்மலையை நீ நினையாமலும் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலும் நீ சம்பாதித்து செழிப்பாயிருக்கையிலும் உன் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகாதே என்று வேதம் நமக்கு அறிவுரை செய்கிறது. மறதி ஒரு கொடிய நோய்தான். ஆனால் தேவனை மறப்பது அதைவிட கொடிய நோயாயிருக்கும் என்பதை நாம் இன்று புரிந்து கொண்டிருப்போம். இனி தேவனை மறக்காமல் இருக்க தேவனிடத்தில் ஜெபிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.